ஹரே கிருஷ்ண பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம், பாகம் 25, அத்தியாயம் 8, பூரண அறிவின் மூலம். வேத அறிவு என்ற மரத்தின் கனிந்த பழமும் கடவுளுணர்வு விஞ்ஞானத்தின் மிக உயர்ந்த பாடமுமான ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து அனுபவிக்கும் முறையை நாம் கேட்க வேண்டி இருக்கிறோம். ரஷ என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு சாறு அல்லது ரசம் என்று பொருள். ஆரஞ்சு, மாம்பழம் இவைகளிலிருந்து சாறு எடுக்கின்றோமே, அது போன்றதாகும். ஸ்ரீமத் பாகவதம் என்ற பழத்தின் சாற்றை சுவையுங்கள் என்று அதன் ஆசிரியர் வேண்டுகிறார். ஏன் நாம் அதை ருசிக்க வேண்டும்? ஏனென்றால் அது வேண்டியதெல்லாம் தரும் ஆன்மீக மரத்தின் கனிந்த பழம். விருப்பத்தை பூர்த்தி செய்யும் மரமாக இருப்பதால் தேவைப்படும் அனைத்தையும் வேதங்களிலிருந்து நாம் பெறலாம். வேதம் என்றால் அறிவு. பௌதீக வாழ்க்கையையோ அல்லது ஆன்மீக வாழ்க்கையையோ அனுபவிக்க விரும்பினாலும் அதையும் கொடுக்கும் அளவிற்கு பூரணமானதாகும். அதில் 2 வகையான அறிவு உள்ளது. வேத நியமங்களை நாம் பின்பற்றினால் மகிழ்ச்சியாய் வாழலாம். இது நாட்டின் சட்டத்தை போன்றதாகும். குடிமக்கள் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். தவறுகள் இல்லாத நிலையில் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடையலாம். தேச சட்டத்தின்படி வாழ்ந்தால் தேசத்தில் துன்பம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இதேபோல உயிர்வாளியான இந்த கட்டுண்ட ஆத்மா பௌதீக விஷயங்களை அனுபவிப்பதற்காக இந்த பௌதீக உலகத்திற்கு வந்துள்ளது. வேதங்களே அதற்கு வழிகாட்டி. எல்லாம் சரி, அனுபவி, ஆனால் நியமங்களுக்கு ஏற்றாற்போல் அதை அனுபவி. இதுவே வேதம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் எல்லாம் அடங்கியுள்ளது. இது சில நேரங்களில் கோவில்களில் திருமணங்கள் நடப்பது போன்றதாகும். திருமண சடங்குகள் என்றால் என்ன? அது ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைப்பதாகும். ஏற்கனவே அவர்கள் நண்பர்கள் போல வாழும் போது திருமணத்தினால் என்ன பயன்? இதுதான் வேதமாகும். பாலுறவு வாழ்க்கையை பொறுத்தவரையில் நியமங்களின்படி நடக்க வேண்டும். அப்போதுதான் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதே இறுதியான முடிவு. வேத நியமங்களை பின்பற்றும் போது சாப்பிடுவது, தூங்குவது, உறவு கொள்வது, பாதுகாத்து கொள்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. நமது உடல் தேவைகள் மிருகங்களுக்கும் உள்ளது. 2ம் சமம். மிருகங்களும் சாப்பிடுகிறது, தூங்குகிறது, உறவு கொள்கிறது, பாதுகாத்து கொள்கிறது. நமக்கும் இது தேவைப்படுகிறது. ஆனால் வேதங்கள் சில நியமங்களை நமக்கு கொடுக்கிறது. அதன் வழியில் நாம் நடந்தால் மகிழ்ச்சியாய் இருப்போம். வேத நியமங்களை பின்பற்றும் போது பௌதீக உலகின் சிக்கல்களிலிருந்து விடுதலை அடைவோம். இதுவே இறுதியான முடிவு. பௌதீக வாழ்க்கை ஆத்மாவிற்கானது அல்ல. இப்பௌதீக உலகை அனுபவிக்க நாம் விரும்புகிறோம் என்பது தவறானதாகும். ஆனால் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் நாம் அனுபவிப்பதற்காக பிரத்யேகமான கட்டளையை கொடுக்கிறார். இதன் வழியில் இது நமக்கு ஏற்ற வாழ்வு அல்ல, நமது இயற்கையான வாழ்வு ஆன்மீகமாகும் என்று இறுதியில் நாம் புரிந்து கொள்வோம். நான் ஒரு ஆத்மா என்று ஆன்மீக வாழ்க்கையை புரிந்து கொண்ட உடனேயே நமது மனித வாழ்வு பக்குவம் அடைகிறது. ஆன்மீக வாழ்க்கையில் அக்கறை கொள்ளாமல் இருந்தால் அதன் முடிவு பூனைகளைப் போலவும் நாய்களைப் போலவும் தான் வாழ வேண்டும். நமது அடுத்த பிறவியில் ஒரு மிருகமாகத்தான் மாறுவோம். மேலும் தற்செயலாகவோ அல்லது இயற்கைக்கு மாறாகவோ மிருக வாழ்க்கையை நாம் அடையும் போது மறுபடியும் மனித பிறவியை அடைய லட்சக்கணக்கான வருடங்கள் தேவைப்படும். ஆகவே மனித வாழ்வு தன்னை உணர்வதற்காக ஏற்பட்டதாகும். வேதங்களே அதற்கு வழிகாட்டி. வேதங்களில் உள்ள நியமங்களை படிப்பதோ அல்லது பின்பற்றுவதோ கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்வதாகும் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுவதை காணலாம். ஸ்ரீமத் பாகவதத்திலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அநேக பிறவிகளுக்கு பிறகு கிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை வேதங்கள் நமக்கு வழங்குகிறது. ஆனால் பாகவதமோ கனிந்த படம் என்பதால் வாழ்க்கையின் தேவை என்ன என்பதை நேரடியாகவே கொடுக்கிறது. வேதங்கள் 4ஆக பிரிக்கப்படுகிறது. அவை சாம வேதம், ரிக்வேதம், அதர்வண வேதம், யசுர் வேதம் எனப்படும். பிறகு 18 புராணங்கள் மூலம் அவை விளக்கப்படுகின்றன. இவை மேலும் 108 உபனிஷத்துக்கள் மூலமும் விளக்கப்படுகிறது. வேதாந்த சூத்திரத்தில் உபனிஷத்துக்கள் சுருக்கி கூறப்படுகிறது. வேதாந்த சூத்திரம் மறுபடியும் ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலம் அதே ஆசிரியரால் விளக்கப்படுகிறது. இதுதான் முறை. ஆகையால் ஸ்ரீமத் பாகவதம் அனைத்து வேத அறிவின் சாரமாகும். நைமிசாரண்யம் வட இந்தியாவில் மிக புகழ்பெற்ற புனிதமான வனமாகும். இங்கே அனைத்து ரிஷிகளும் சாதுக்களும் தங்களது ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக வருவது வழக்கமாகும். ஸ்ரீமத் பாகவதம் இந்த யுகத்தில் முதலில் இங்கேதான் விவாதிக்கப்பட்டது. அவ்வாறு ஸ்ரீமத் பாகவதம் விவாதிக்கப்பட்ட போது சிறந்த துறவியான சூத கோஸ்வாமியை பார்வையாளர்கள் கேள்வி கேட்டார்கள்.
கிருஷ்ணர் தனது இருப்பிடம் சென்று விட்டார். ஆன்மீக அறிவை இப்போது யார் வைத்திருக்கிறார்கள்? இந்த கேள்வி அங்கே கேட்கப்பட்டது. பகவத்கீதை கிருஷ்ணராலேயே பேசப்பட்டது. அதில் ஞான யோகம், கர்ம யோகம், தியான யோகம், பக்தி யோகம் என அனைத்து விளக்கங்களும் உள்ளது. ஆன்மீக அறிவை எங்கே பெறலாம்? இப்போது கிருஷ்ணர் இருக்கிறாரா என்று விசாரணை எழுந்தது. இதற்கு பதில், கிருஷ்ணர் இப்போது நம்மை விட்டு சென்றுள்ளார். அது கிருஷ்ணரின் சப்த பிரதிநிதியாக இருக்கிறது. பகவத்கீதை கிருஷ்ணரிடமிருந்து வேறானதல்ல. அதே போல ஸ்ரீமத் பாகவதமும் கிருஷ்ணரிடமிருந்து வேறானதல்ல. அவைகள் பூரணமானதாகும். கிருஷ்ணரின் ஒளி அதிர்வு இரண்டும் சமமே. கிருஷ்ணரின் பெயர், உருவம் அதுவும் வெவ்வேறானது அல்ல. இவைகள் அனைத்தும் பூரணமானதாகும். ஸ்ரீமத் பாகவதம் வேத அறிவின் பலமாகும். கிளியை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் நிறம் பச்சை, அதன் அழகு சிவப்பு நிறம். நாம் சொல்வதையெல்லாம் திரும்ப சொல்லும் சக்தி அதனிடம் உள்ளது. அது கிளியின் தனிப்பட்ட சக்தியாகும். நன்கு பழுத்த பழத்தை கிளி கொத்துகிறது. இயற்கையாகவே பழம் மரத்திலேயே பழுத்திருந்ததால் அது மிக சுவையாக இருக்கும். பழமானது கிளியினால் சுவைக்கப்பட்டால் அதன் ருசி மேலும் அதிகரிக்கும். இது இயற்கையாகும். ஆகையால் தான் ஸ்ரீமத் பாகவதம் வேத அறிவின் கனிந்த பழம் என்று இங்கே கூறப்படுகிறது. மேலும் ஸ்ரீமத் பாகவதமானது சுகதேவ கோஸ்வாமியால் கூறப்படுகிறது. இவர் சூத கோஸ்வாமியின் ஆன்மீக குரு. சமஸ்கிருதத்தில் சுக என்றால் கிளி என்று அர்த்தம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் முதலில் சுகதேவ கோஸ்வாமியால் விளக்கப்பட்டது. அதை அவருக்கு சொல்லிக் கொடுத்தது அவரது தந்தையான வியாசர். 16 வயதாயிருந்த சுகதேவருக்கு ஸ்ரீமத் பாகவதம் கற்பிக்கப்பட்டு அறிவூட்டப்பட்டார். அவர் ஏற்கனவே பூரணத்தின் அருவவாத கொள்கையில் நிலை பெற்றிருந்தார். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தை தனது தந்தையிடமிருந்து கேட்டவுடனே கிருஷ்ண லீலைகளால் கவரப்பட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை போதிக்கும் போதகரானார். முதலில் அவர் பரீட்சித் மகாராஜன் முன்னால் இதை விளக்கினார். பரீட்சித் மகாராஜன் மிக பக்தியுள்ள சிறந்த அரசன். ஆனால் துரதிர்ஷ்டத்தால் அவரது சில செயல்களின் காரணமாக ஒரு பிராமண சிறுவனால் 7 நாட்களுக்குள் சாக கடவாய் என்று சபிக்கப்பட்டார். இது பரீட்சித் மகாராஜனின் சிறு வரலாறு. அந்நாட்களில் ஒரு பிராமணன் சபித்தால் அது பலித்துவிடும். அவர்கள் சபிப்பதற்கும் நல்லது செய்வதற்கும் சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.